நம்ம 1 லிட்டர் பாலை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசகுல்லா கையில் தொடும்போது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரசகுல்லா செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. வீட்டில் யார் வேணாலுமே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். ஃபஸ்ட்டு இந்த ரசகுல்லா செய்கிறதுக்காக 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்து இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா பரவாயில்லைங்க, அரை எலும்பிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு டைம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துமே உங்களுக்கு பால் தெரிஞ்சு வரலைன்னா கூடுதலாக 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இப்படி சூடான பாலில் நீங்கள் வினிகர் எலும்பிச்சை சாறு சேர்த்து கலந்து கொடுக்கும்போது பால் தெரிஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு பன்னீராக மாற ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீழே ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரை இந்த ஜல்லடையில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த பன்னீரை லேசாக இப்படி உடச்சி விட்டுருங்க, கெட்டியாக இல்லாமல். இப்படி உடச்சி விட்டுட்டு நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு 2 டைம் நீங்கள் பன்னீரை கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த பன்னீரை கழுவி எடுக்கும்போது தான் நம்ம ரசகுல்லா செஞ்சோம்னா புளிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம சேர்த்துருந்த வினிகர் எலும்பிச்சை சாரெலாம் சேர்ந்துட்டு உங்களுக்கு ரசகுல்லாவில் ஒரு புளிப்பு சுவை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்து ஒரு 2 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கரண்டி வச்சு இந்த பன்னீர் மேலே இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெளியில் ஏற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த பன்னீரை மாற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பன்னீரில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுக்கிறீங்களோ அப்போ தான் ரசகுல்லாவுக்கு உங்களுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த பன்னீரை ஒரு டைம் உடச்சி விட்டுட்டு உள்ளங்கையில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பன்னீரை இப்படி அழுத்தி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த பன்னீர் நீங்கள் பிசையும் போது எந்த பக்குவத்தில் பிசைறீங்களோ அப்போ தான் ரசகுல்லா அந்த மாதிரி ஒரு சாஃப்டான பக்குவத்தில் உங்களுக்கு வரும். அதனால நீங்கள் எல்லா கையும் போட்டு மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாதுங்க. இந்த மாதிரி உள்ளங்கை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் இந்த பன்னீரை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசகுல்லா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சுன்னு. இதுக்கப்புறமா ரசகுல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க. கையில் நீங்கள் பன்னீர் வச்சு திரட்டும் போது ரொம்ப அழுத்தி திரட்டக்கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் லேசாகவே இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பன்னீர் உள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இந்த ரசகுல்லா செய்கிறதுல பெருசாக வேலை எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் பாலை ஒரு டைம் திரைய விட்டுட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு பன்னீரை எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ரசகுல்லா சாஃப்டாக வரும். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்காக நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரசகுல்லா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்துக்கோங்க. இது பாக்கெட் பால் தாங்க நான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் பசும்பாலில் கூட செய்யலாம், ரொம்பவே சூப்பராக ரசகுல்லா வரும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ரசகுல்லா எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரசகுல்லாவுக்கு சுகர் சிரப்பு தயார் பண்ணுறதுக்காக 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரசகுல்லா வேக வைக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க. இந்த சுகர் சிரப்பு கம்பி பதம் எதுவுமே வேண்டாங்க. இப்போ சர்க்கரை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு டைம் இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதி வந்துட்டா போதும். 1 லிட்டர் பாலுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அதிக அளவில் பால் எடுத்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை எடுத்து சுகர் சிரப்பு தயார் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ரசகுல்லா எல்லாமே ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. இந்த சுகர் சிரப்பில் ரசகுல்லாவை சேர்த்ததுமே தானாக மேலே எலும்பி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா ரசகுல்லாவும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் கரண்டி வச்சு இப்படி லேசாக மட்டும் நீங்கள் கலந்து கொடுத்துட்டு இப்படியே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இந்த ரசகுல்லா வேகிறதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இடையில ஒரு டைம் நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரண்டி வச்சு லேசாக கலந்து கொடுங்க. அப்போ தான் ரசகுல்லா எல்லா பக்கமும் நல்லா வெந்து இருக்கும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ரசகுல்லா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு. 15 நிமிஷத்துல ரொம்ப சூப்பராக ரசகுல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு வச்சிருங்க, அவ்வளோதாங்க. இந்த ரசகுல்லா அப்படியே சக்கரை தண்ணியோட நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த ரசகுல்லாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஜில்லுன்னு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ரசகுல்லா ஒன்று கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இந்த ரசகுல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸில் நல்லா பெருசாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கையில் தொடும் போதே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. சக்கரை தண்ணியெல்லாம் நல்லா உள்ளே இறங்கி இந்த ரசகுல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே
கடையில் வாங்குகிற ரசகுல்லா மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.